ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி பேக்ரவுண்ட்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தேவி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கிறோம். வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்சி மெயின் ப்ராடக்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டே நம்ம வந்து இந்த தடவை 2025 அப்டேட்ஸ் என்னன்னு நம்ம தேவி லக்ஷ்மியோடதை பார்க்கலாங்க. ஸோ எப்பவுமே வந்து நம்ம இந்த மேனுஃபேக்சர் இடத்துக்கு வந்தோன்னா அவங்க எப்படி அந்த ஒவ்வொரு பார்ட்ஸாக உருவாக்குறாங்க, ஒரு போர்ட்டபிள் அது இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்கன்னா நீங்கள் பார்த்துக்குங்க. நம்ம தேவிலக்ஷ்மி பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஸோ இண்டஸ்ட்ரீஸில் இப்படி வாஷிங் மிஷின், கிரைண்டரு, மிக்சி இப்படி அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ ஒயரிங்லேருந்தாகட்டும் எல்லா இதுவுமே நம்மளுக்கு வந்து இங்கேயே ஓனாக தயாரிக்கிறனால தான் இந்த போர்ட்டபிள் வாஷிங் மிஷின் நம்மளுக்கு இவ்வளோ சீப்பாக கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ ஆல் இண்டியா கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, வாரண்டி கேரண்டின்னு சொல்கிறாங்கல்ல, இங்கே வாரண்டி கேரண்டி இருக்குது. ஆனால் வந்து சர்வீஸுங்கிறது எப்பவுமே இருக்குதுங்கிறது ஒரு சாம்பிள் நம்ம பார்க்கலாம். இங்கிருந்து வரீங்கக்கா? நாங்கள் கவுண்டம்பாளையத்துலேருந்து. ஓகே. ஸோ நம்ம டிஎல்ஐ வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கிறீங்க. ஸோ எத்தனை வருஷம் ஆச்சுங்க வாங்கி? 5 இயர்ஸ் ஆச்சு. 5 இயர்ஸ் ஆச்சா? 5 இயர்ஸ் நல்லா உழைக்குதா? நல்லா இருக்கு. பட்ஜெட் ரேஞ்சில் வாங்கியிருக்கிறீங்க. நீங்க வாங்கும்போது என்ன ரேட் இருந்தது? 4000 பிளஸ். ஓகே, அதேதான் அதுக்குதான் கேட்டதுங்க. ஸோ 5 இயர்ஸா அதே ரேட் தான், அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனா அது துவைக்கிறதெல்லாம் எப்படி துவைச்சிட்டு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. டியூரபிலிட்டி எதுவும் கம்மி ஆகல. டியூரபிலிட்டி எதுவும் இது ஆகல. அதாவது ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுறது கம்மியா அப்படிலாம் எதுவுமே ஆகல. எப்படி ஃபர்ஸ்ட் புதுசு மாதிரி வாங்கணும் அப்படியே தான் இப்ப அதே மாதிரிதான் இருக்கு. சோ அதே மாதிரிதான் இருக்கு. அப்புறம் நம்மளுக்கு இருந்து காம்பாக்ட் இந்த எல்லாமே இது வந்து ஈஸியபிள். அப்புறம் நல்ல ஒரு ஈஸி கேரி, எங்க வேணாலும் வச்சு நம்ம போட்டுக்கலாம் இல்லைங்களா, காம்பாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ 5 இயர்ஸா பண்ணிட்டு என்ன உங்களுக்கு இது வந்து ரிப்பேரா இருந்தது? ஃபிளக்சுவேஷன்ல வயர் ஷார்டேஜ் ஆயிடுச்சு. சோ அது சர்வீஸ் பண்றது நம்ம கரண்ட் இதுல. ஆமா ஆமா, இது அதே இமிடியேட்டா இப்ப ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுவும் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒண்ணு புதுசா வேற போட்டு கொடுத்தாங்க பைப் எல்லாம் இல்லைங்களா. மெயின் பைப் கொஞ்சம் ஓல்டா இருந்தது, அது இப்ப ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. பரவாயில்ல இல்லைங்க. வெரி மச் சூப்பர். ரேட் ஆகட்டும் எல்லாமே பட்ஜெட். நம்ம டிஎல்ஐ பத்தி சொல்ல வேண்டியதில்லை, ஏற்கனவே வீடியோஸ்ல பாத்துருக்கோம். சோ வந்ததுக்கு தேங்க்ஸ்க்கா. அது 5 இயர்ஸா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உண்மையுமே உங்களுக்கு தான் அவார்ட் கொடுக்கணும். பத்திரமா வச்சு பண்ணிட்டு இருக்கு. பத்திரமா வச்சா எதுவுமே நடக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ தேங்க்யூக்கா. தேங்க்யூ. ஸோ பார்த்துருப்பீங்க, வேரண்டி கேரண்டி விட சர்வீஸுங்கிறது பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு பொருளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அந்த டைமிங் கொடுத்து கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். நம்ம டிஎல்ஐ தேவி லக்ஷ்மி மட்டுமே தாங்க. ஸோ பொருள் வாங்கினா மட்டும் இல்லைங்க, என்றைக்குமே ஒரு தைரியம் இருக்குது. இங்கே ஒரு ரிப்பேர் ஆச்சுன்னா இங்கே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருவாங்கங்கிற ஒரு மைண்ட் செட்டப் இருந்தாவே ஒரு பொருள் நீடிச்சு நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.